ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம நோபல்மேன் ரூட்ஸ் வெட்டிங் லாஸ்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா மக்களே வந்துட்டு நம்ம சியான் பையன் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவரோட நோட்ஸு, ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் பண்ணிகிட்ருக்குறாரு. ஸோ அந்த டைமில் அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னன்னா நீ உண்மையாகவே வில்லேஜுக்கு தான் போறியா? ஏன் இங்கேருந்து நீ கிளம்பணும்? நீ ஒன்றும் போகாதேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தயவுசெய்து நீ சொல்கிறது நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் நான் வந்துட்டு கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பி போகணும் தான். நான் இனி ஒன்றும் பண்ண முடியாது. நான் எடுத்தது தான். என் முடிவுலேருந்து நான் மாற போகிறதில்ல அப்படின்ட்டு நம்ம சியான் பையன் சொல்கிற மக்களே. ஸோ சியான் பையன் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இங்கே இருந்தால் கொஞ்சம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வில்லேஜ் கிளம்பிட்டார். புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்துட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோடது. அவங்க வந்துட்டு லாஸ்ட் அந்த சீனில் போன எபிசோடில் கேட்டிருப்பாங்க இல்லையா, என்னோடய புக்ஸ் ஒன்று நான் அவங்கக்கிட்ட மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு தான் இந்த புக்கு. ஸோ அந்த புக் எடுத்துகிட்டு இவர் அதை அவங்க சொன்னதை திங்க் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் எழுதியிருக்கு, இது வந்து பூமிக்கு சொர்க்கத்திலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான புக்கு. ஸோ இதன் உரிமையாளர் வந்துட்டு சோய் கிவான் அப்படின்ட்டு அதில் ரொம்ப முக்கியமான புத்தகம். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இனி என்னால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஷியான் வந்துட்டு சரி நீ நம்ம வீட்டில் இருந்தால் சரி வரேன்னு சொல்லிட்டு அவரோட பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அவர் ஒரு வில்லேஜில் ஒரு வீடு பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு அவரும் போயிட்டார் மக்களே. ஸோ ரொம்ப பார்த்தாலே ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக இப்படி தான் இருக்கிறாருன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம இவங்க பையன் வந்துட்டு நம்ம ஒய்ஃபை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அது கையில் லட்டோட போகுது மக்களே. திரும்பவும் காதல் கடிதமானது தான் தெரியல நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு வந்திருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கடைசியில் உன்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, என்னை பார்க்காம இருந்ததுக்கு உனக்கு ஃபீலிங்காக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தூங்கலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இங்கே இருந்துட்டு என்னோடய அனுபவத்தில் ஒன்று சொல்லட்டுமா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்க்கலன்னா இப்படி தான் ஆகும் தெரியுமா, சரியா தூக்கமே வராது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு சொல்கிறேன். நான் இப்போ எதுக்கு வந்தேன்னு தெரியுமா, உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துகிட்டு வந்துடலையே அந்த லெட்டரை கொடுக்குறாரு. அதை கொடுத்தோம்னா, இது திரும்பவும் நீ காதல் கடிதம் தான் எழுதிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிழிக்கலாம் அப்படின்னு போகும்போதே, என்ன கிழிக்க போறியா, அதோனா நீ நினைக்கிற மாதிரி லவ் லெட்டர்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு படித்து பாரு அது சரியா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு பார்க்குறாங்க. சரி எப்படியோ என்னை வந்துட்டு நீ ஏமாற்றிட்டல, என்னையும் ஏமாற்றிட்டேன் ஷியானையும் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பையபிள்ளை சொல்லுது நம்ம இவங்க. அதுக்கு இருந்துட்டு ஐம் சாரி, நான் ஒரு மனுஷனாக பிறந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் இல்லையா அப்படிங்கும்போது, பரவாயில்ல விடு, உண்மையாக சொல்லணும்னா நான் வந்துட்டு நீ ஒரு பையன்னு தெரியும் போது ரொம்பவே ஷாக்கிங் ஆகிட்டேன். லேடிஸ் கேட்ட போடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தது இல்லையா, அதனால் அதை நான் அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், நீ யாருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பையன் இருந்துட்டு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா, ஆனால் உன்னை லவ் பண்ணது நான் உண்மைதாப்பா, ஆனால் எதுவுமே ஒன்று பண்ணலை அதளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுட்டே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஓகேவா, எல்லாமே சரியாயிட்டுது, இதுக்கப்புறம் ஒன்று பார்ப்பேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பிட்டார் மக்களே. சரி அவர் ஒரு லேடிஸுங்கிற போது அவர் லவ் தான் பண்ணார், ஸோ ஜென்ஸுங்கும் போது அவர் லவ் தான் பண்ணார். ஸோ இவருக்கு வந்துட்டு இவர் மாரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது கடைசி அவர் விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம இவங்களும் பார்க்குறதுக்கு ஒரு வெரி ஹேண்ட்ஸம். ஸோ இவங்களெல்லாம் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவேன்னு மட்டும் தெரியுது மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷியான் பையனை தான் காமிக்கிறாங்க. அவர் உட்காந்துட்டு அவர் தான் ரொம்ப படிச்சுட்டே இருப்பார் இல்லையா, ஸோ அவர் படிச்சுட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்துட்டு அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி அவங்க எல்லாமே படிப்பில் தான் இருக்கிறாங்க மக்களே. ஸோ படிச்சுட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க, அவங்களுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன அந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இவங்க சாரி மக்களே, நம்ம ஷியான் பையன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஒய்ஃபும் உட்காந்துட்டு இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம ஷியான் பையன் அவனோட வீட்டு வாசலில் பெருக்கிட்டு அவரும் திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன யோசனை பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இழுத்துட்டு அப்புறம் பெட்டில் உட்காந்துட்டு நீ உள்ளே அந்த சைடு உட்காராதே, இந்த சைடு வாதே, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த வாயை அடைச்சிட்டு நீ வாயை மூடிட்டு திரும்ப வந்துடுவேன் பாரு அந்த இங்கு பைய அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியான மூமெண்ட் எல்லாம் நம்ம பையவிலையும் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குங்க மக்களே. 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நைட்டு டைமில் கூட சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஷியான் பையனுக்கு சாப்பிட கூட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒய்ஃபோட ஞாபகங்கள் அவரை போட்டு கொள்ளுது மக்களே. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்புறத்துல பார்த்தீங்க அவங்க வீடு ரொம்ப தனிமையில் இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கே பயம் வரும். அப்போ அந்த பையன் பயம் வராதா? ஆனால் அந்த பயம் கூட தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கு மக்களே. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இதுவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. படிக்கிறவங்க இவங்களாட்டம் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் நம்ம இங்கு பையன் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவங்க நம்ம சிஎன் பையனோட அவங்க அம்மா வந்துட்டு என்னோட மருமகளுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சியான் பையெல்லாம் சொல்லியிருப்பேன் தெரியுமா. அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் பண்ணி பார்க்குது. அது மட்டும் இல்லை, நீ வந்துட்டு முடிய சொல்லு, நீ வந்துட்டு எனக்கு வருங்கால ஒய்ஃப் இல்லை தான், ஆனால் என் கூட வாழ்ந்திருக்கேன், தயவுசெய்து நீ நான் என்னை பற்றி யோசனை பண்ணிப்பாரு, நம்மளுக்குள்ளே நடந்த ஒரு ஒரு சின்ன மூமெண்ட்டை நினச்சிப்பாரு, நீ அப்புறம் தான் முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்ன அந்த லெட்டரில் இருக்குன்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக அந்த இங்கு பையன் வந்துட்டு நம்ம ஷியான் பையன் எங்கே இருக்கிற அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. அதை வச்சுட்டு இல்லையும் விடிஞ்சிருது மக்களே. காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு தனியாக காட்டுக்குள்ளே நடந்துட்டு போகிறாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம சியான் பையன் வீட்டுக்கு தான் போயிட்டு, இங்கே யாராவது இருக்கீங்களா, இங்கே ஒரு பயங்கரமான படிப்பு பிரில்லியன்ட் பாய் ஒன்று இருக்கிறாங்களாமா, ஸோ அவங்க இருந்தால் வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுருக்குறது. யாரோட என்ன காலங்கத்தில் வந்து இங்கே தனியாக இருக்கிற வீட்டுக்கிட்ட கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபு நம்ம ஷியான் பார்த்ததுமே அந்த ஃபேஸில் பார்க்கணுமே மக்கள், அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீயா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போய் நான் இருக்கிற இடம் எப்படி உனக்கு தெரியும், யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க, யாராவது பிடித்தவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சியான் இருந்துட்டு சரி நீங்கள் தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு நான் தான் கல்யாணத்துலேயே உனக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்தேன் இல்லை, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கும்போது நம்ம ஷியான் என்ன வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது எப்படி நம்ம உறவு வந்துட்டு கட்டாகும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம உயிரோடு இருக்க முடியும், நம்மள யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ரொம்ப ஒய்ஃப் இருந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உன் பக்கத்தில் இருக்கன்னா எனக்கு சொந்தமான இடத்துக்கிட்டவே நான் வந்துட்டேன் ஓகேவா, எனக்கு நீ தான் வேணும், இனிமேல் என் லைஃப் ஃபுல்லாக நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் தலையில் மாட்டிருக்காங்க இல்லையா அந்த கேப்பை, அதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுக்குறாங்க மக்களே. இந்த எபிசோடும் முடியுது மக்களே. ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபைனல் எபிசோடுங்கும்போது சீரியஸாகவே எனக்கு ஃபைனல் எபிசோட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு உண்மைக்கு இந்த ஃபைனல் எபிசோட் மட்டும் போடும்போது ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டி குட் டேயும் அப்படி தான் எனக்கு. ஸோ முந்தா நேற்று பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபைனல் எபிசோடுன்னு வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒன்று மக்களே, நான் வந்துட்டு நம்ம ஷியான் அப்புறம் வந்து ஒய்ஃப் அண்டு இவங்க 3 பேரையும் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடைசியில் ஏதாவது பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, ஹாப்பியான எண்டிங் தான் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கும் சந்தோஷம், அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே மக்களே, உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.